ஹாய் டியர்ஸ், என்னோட டயட் டேஸில் ஒரு நாள் விலாக் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து வெஜிடேரியன் ஃபுட்ஸ் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பச்சைப்பயிறு வேக வச்சு 1 ஸ்பூன் கோகோனட் ஆயிலில் வெங்காயம் போட்டு தாளித்தது 3/4 பவுல் 3/4 கப் அளவுக்கு பிளாக் காஃபி. செம சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். பச்சைப்பயிறு எடுக்கிற அன்றைக்கி ஃபில்லிங்காக இருக்கும். எனக்கு காலையிலே ஃபில்லிங்காக சாப்பிட்டுட்டு பொறுமையாக இன்றைக்கி பன்னீர் பிரியாணி செய்யலாம் அப்படின்ற மாதிரி நேற்றே நான் வந்து பிளான் பண்ணிட்டேன். நேற்று சண்டே நாங்கள் ஷாப்பிங் போயிருந்தோம், அங்கே வாங்கினது தான் பன்னீர், வரகு அரிசிலாம் பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக வந்து வெஜ்ஜில் ஏதாவது ப்ரோட்டீன் ரிச்சாக செஞ்சு காமிங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. எப்போ பார்த்தாலும் நான்வெஜ்ஜாக போடுறீங்க அப்படின்ட்டு. யாருக்கெல்லாம் பன்னீர் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ண பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். எனக்கு வந்து சாப்பிட பிடிக்கிறத விட அந்த பன்னீரை கத்தி வச்சு அழகாக குட்டி குட்டி க்யூபாக கட் பண்ணுறது ரொம்ப ஆசையாக பண்ணுவேன். பொறுமையாக நிதானமாக பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது கட் பண்ணுறது. கொஞ்சம் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இன்னொரு நாள் வந்து பன்னீர் சாண்ட்விச் பண்ணலாம் அப்படின்ட்டு வீட் ப்ரெட்டில். மீதி வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 2 பேருக்கு அளவாக நான் வந்து பன்னீர் பிரியாணி பண்ண போகிறேன். வெஜிடேரியனாக உள்ளவங்க நான்வெஜ் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க, சிக்கன் மட்டன்லாம் சாப்பிட மாட்டீங்க, மீன்லாம் சாப்பிட மாட்டீங்க அப்படின்றப்போ வெஜ் டயட்டில் நீங்கள் வந்து பன்னீர் வந்து ப்ரோட்டீனுக்காக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பட் இதில் வந்து ஃபேட்டு ஜாஸ்தி, அளவாக எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு நீங்கள் பன்னீர் வந்து 50 கிராம் 80 கிராம் அதுக்கு மீறி போச்சுன்னா 100 கிராம் அதுக்கு மேலே எடுத்திங்கன்னா ஃபேட்டு ஜாஸ்தி கவர் ஆகும். ஓகே, நான் வந்து வரகரிசி 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கிறேன். வரகரிசி இந்த மாதிரி நமக்கு மில்லட் ரைஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒயிட் கலரில் நமக்கு அந்த அரிசி வந்து நம்ம கையில் தொட்டு பார்க்கும்போது க்ளீனாக ஃபீல் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி 10லேருந்து 15 நிமிஷம் ஊற வச்சு சமைச்சோம் அப்படின்றப்போ நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரும். பன்னீரை வந்து நம்ம மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மசாலாலாம் அவ்வளோ சீக்கிரம் இறங்காது. ஸோ நம்ம வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பிரியாணி மசாலா, உப்பு, தயிரெல்லாம் சேர்த்து நம்ம மிக்சிங் பண்ணி ஃப்ரிட்ஜ்லையோ இல்லை வெளியவோ 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம அதிகபட்சம் 30 மினிட்ஸ் முன்னாடியே நம்ம கூட மேரினேஷன் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து குக் பண்ணோம் அப்படின்றப்போ நல்லாயிருக்கும். பன்னீர் நான் அதிகம் சாப்பிட்டது கிடையாது. நான் இப்போ ஹோட்டலுக்குலாம் போகிறோம் அப்படின்றப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. பன்னீர் பட்டர் மசாலா, சப்பாத்தி அந்த மாதிரிலாம். அப்போ கூட நான் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ்ன்னு தான் ஆர்டர் பண்ணுவேன். பன்னீர் அதிகம் நான் வந்து விரும்ப மாட்டேன். ஓகே, மேரினேஷன் பண்ணி ரெடியாக இருக்குது. நான் வந்து தாளிக்கிறதுக்கு என்னெல்லாம் வந்து பண்ணி வச்சுருக்கேன்றதை காட்டுறேன். பிரியாணி இலை, சீரகம், சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, பட்டை. தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெய் எடுத்து வச்சுருக்கேன். அரிசி நல்லா ஊறிடுச்சு. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குட்டி தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, கொத்தமல்லி க்ளீன் பண்ணி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் ரொம்ப கம்மியான அரிசி தானே எடுத்திருக்கேன் அப்படினால கம்மியாக எடுத்து வச்சுருக்கேன். குக்கரில் தான் நான் பண்ண போகிறேன். குக்கர் ஆன் பண்ணிவிட்டு ஹீட் ஆனதும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு அவ்வளோவா பிடிக்காது. அதனால் நான் வந்து கம்மியாக நெய் வந்து சேர்த்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். அண்ட் நம்ம டயட் ரெசிபீஸ்லாம் பண்ணும்போது 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் ஆயிலில் பண்ணுறது வந்து சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா அடிப்பிடிக்கும், இல்லைனா கரிஞ்சு போகும். ஸோ கம்மியான தீயில் வச்சுட்டு மிதமாக நம்ம வந்து பொறுமையாக பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எல்லாத்தையும் அப்படியே கொட்டி லைட்டாக வந்து கிண்டி விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் நம்ம அவசரமாக பண்ணுறதுக்கு ஃபுல்லாக வச்சோம் அப்படின்றப்போ எண்ணெயும் நம்ம கம்மியாக சேர்த்துருக்கோம். வதங்காது அண்ட் அடி பிடிச்சிட்டு கரிஞ்சிட்டு போகும். இது வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நான் நிறைய டைம் வந்து பட்டிருக்கேன். அதனால தான் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுறது உங்களுக்கு வீடியோவில். பொறுமையாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா சிம்மிலே வச்சு 2 கிண்டி விட்டுக்கிறேன். நம்ம நார்மலாக நிறைய எண்ணெய் ஊற்றி பிரியாணிலாம் பண்ணுவோம்ல, அந்த அளவுக்கு நம்ம வந்து பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து டயட் ஃபுட் வந்து ரெடி பண்ணிக்க முடியாது. டேஸ்டியாக நம்ம செஞ்சு சாப்பிட முடியாது. கொஞ்சம் சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சிங் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா சிம்மிலே வச்சுட்டு நம்ம இது கூட கல் உப்பு சேர்த்து பொறுமையாக வதக்கணும் அப்படின்றப்போ ஓரளவுக்கு வதங்கி வரும். பர்ஃபெக்டாக நமக்கு ஃபுல்லாக வதங்கி வரணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம விசில் விடும்போது பார்த்திங்கன்னா அரிசி கூட சேர்த்து நமக்கு வெந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா மேரினேஷன் பண்ணி வச்சுருந்த பன்னீரும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நல்லா செட் ஆயிருச்சு போல இருக்குது. எனக்கு விழுகவே இல்லை. இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த மசாலாலாம் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்காக கழுவி நான் ஊற்றிக்கிறேன். பன்னீர் வந்து நான் கொஞ்சம் பெரிய க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு உடையாமல் உதிராமல் நல்ல பெரிய பீஸாக சாப்பிடும்போது நல்லா வரும். அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். குட்டியாக இருந்துச்சு அப்படின்னப்போ நமக்கு நொறுங்கிடும். அப்படியே கரண்டி வந்து பார்த்திங்கன்னா பட்டும் படாமல் பன்னீர் உடையாமல் லைட்டாக ஒரு மிக்சிங் பண்ணி விட்டுட்டு அது கூடவே வந்து நான் ஊற வச்சுருந்த வரகு ரைஸும் நான் சேர்த்துக்கிட்டு இப்போ 1 கப் அரிசிக்கு ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசி வந்து ஆல்ரெடி ஊறி இருக்குது அப்படின்றனால பிரியாணிக்கு கொஞ்சம் உதிரியாக வேணும் அப்படின்றப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்து நம்ம குக் பண்ணோம் அப்படின்றப்போ கொஞ்சம் உதிரியாக வரும். நார்மலாக பண்ணுறோம் அப்படின்றப்போ 1 கப் அரிசிக்கு 1.5 தண்ணி ஊற்றிக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் ஒரு 1/4 கப் தண்ணி கம்மியாக வச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு விசில் வந்ததும் கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சுட்டு அப்புறம் ஒரு விசில் ஃபுல்லாக விட்டுட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். அரிசியும் நல்லா ஊறி இருந்தனால ஈஸியாக குக் ஆயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குழஞ்ச மாதிரி தான் இருந்தது. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உதிரியாக ஆயிடுச்சு. ரொம்ப குழையலை. அந்த கரண்டி செட் ஆகலைன்ட்டு வேறு ஒரு கத்தி கரண்டி மாதிரி எடுத்துகிட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். நல்லா உதிரியாக பன்னீர்லாம் உடையாமல் சூப்பராக
சூப்பராக வந்திருந்தது. அந்த மசாலா ஃப்ளேவர் எல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. பிரியாணி அளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும் உங்களை. இந்த மாதிரி என்றைக்காவது டயட்டில் நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்றப்போ. நான் மில்லட்ஸ் வச்சு நான் வந்து சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு பிரியாணி சாப்பிட்ட ஃபீல் அப்படியே கிடச்சிது. ஸோ உங்களுக்கும் வந்து பன்னீர் பிரியாணி நீங்கள் சாப்பிடுவீங்க அப்படின்றப்போ மில்லட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருந்தது. ஈவினிங் 4 o'clock ஸ்லிம் மில்க்லாம் ஆட் பண்ணி முலாம்பழம் ஜூஸ் வந்து போட்டு எடுத்திருந்தேன். நான் சொன்னல ஹீட் பாயில்ஸ் வருது அப்படின்ட்டு. கொஞ்சம் ஸ்கின்னு ஹேர் எல்லாத்தையும் கேர் பண்ணணும். நம்ம வெயிட் குறைக்கணுன்றதுக்காக நம்ம அதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்றப்போ எல்லாம் டேமேஜ் ஆகும். ஓகே, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டோட ரிவ்யூ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அகாரோ பிராண்ட்லேருந்து ஃபேஷியல் கிளென்சிங் மசாஜர். இது வந்து அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது எப்படி யூஸ் பண்ணலாம், இது யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்றப்போ வீடியோ ஃபுல்லாக பார்க்குறக்கு கண்டினியூ பண்ணுங்கள். இதை நான் என்னோடய ஸ்கின்னில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆலோவேரா ஜெல் நான் எடுத்துக்கிறேன். ஃபேஸ் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு அப்படியே ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்க போகிறோம். மசாஜ் கொடுக்குறக்கு நம்ம ட்ரை ஸ்கின்னில் இது யூஸ் பண்ண வேணாம். நம்ம வந்து ஸ்கின்னை வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆலோவேரா ஜெல் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன் மசாஜ் பண்ணுறதுக்கு. இதை ஆன் பண்ணோம் அப்படின்றப்போ ஒரு மாதிரி சவுண்டு வரும், ஒரு மைல்டான வைப்ரேஷன் இருக்கும். இந்த மசாஜர் வச்சு சர்க்குலர் மோஷனில் அப்வர்ட் டைரக்ஷனில் மைல்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுக்கும்போதே அதில் இருக்கக்கூடிய அந்த சிலிக்கான் ப்ரஷஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது நல்லா ஸ்கின்னில் வந்து மைல்டாக ஸ்க்ரப் பண்ணி கொடுக்கும். ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும் நமக்கு சிடிஎம் ப்ராசஸில் ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா கிளென்சிங் தான். கிளென்ஸ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு பர்ஃபெக்டான டூல் அப்படின்னே சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய அந்த சிலிக்கான் ப்ரஷ் எல்லாமே வந்து ஸ்கின்னில் நல்லா மைல்டாக இருக்குது. அண்ட் நமக்கு இது மாதிரி மசாஜ் பண்ணி கிளென்ஸ் பண்ணும்போது ஸ்கின்னில் ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகும். ஸோ அதனால் நம்மளோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ரத்த ஓட்டம் ஜாஸ்தி ஆகும்போது யங்காக ஃப்ரெஷ்ஷாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து ஸ்கின்னை வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். தொடச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன். ஒரு மாதிரி க்ளீன் ஃபீல், ஃப்ரெஷ் ஃபீல் இருக்குது. குட்டி குட்டி டர்ட்ஸு, நமக்கு வந்து ஸ்கின் ஆயிலியாக இருக்குது அப்படின்றப்போலாம் நம்ம அந்த ப்ராடக்ட் ட்ரை பண்ணலாம். இதை நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் தான். நான் தண்ணியில் நல்லா கழுவிட்டு நான் ஃபேஸ் தொடச்சி அதே டவல் வச்சு தொடச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னோடய ஸ்கின் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது. நல்லா டீப்பாக கிளென்ஸ் பண்ணி கொடுத்துருக்கு. நல்லா அந்த ஆயிலி லுக்லாம் போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகே, இந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்லா குட்டியாக க்யூட்டாக ஹேண்டியாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது. சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு இந்த இடத்துல வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க, அதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். தண்ணியில் நம்ம கழுவி எடுத்துக்கலாம். சார்ஜ் தீர்ந்து போச்சு அப்படின்றப்போ நமக்கு வந்து அந்த கேபிள் இருக்குது. நம்ம நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் சார்ஜர்லேயே நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணுறது, டர்ட்டு, ஆயில், போர்ஸ்லாம் வந்து கிளாக் ஆகிருக்கு அப்படின்றப்போ அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. ஒரு நிமிஷத்துக்கு 7200 வைப்ரேஷன் கொடுக்குது நம்ம ஆன் பண்ணதுமே. ப்ளஸ் பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட நீடுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்றத காட்டுறேன். வாரண்ட்டி கார்டு இருக்குது, டேட்டா கேபிள் இருக்குது, மேனுவல் புக்கு கொடுத்துருக்காங்க, கைடன்ஸ் நமக்கு வந்து அதில் டீட்டெயிலாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நீடு இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே, டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா மதியம் பண்ணின பன்னீர் பிரியாணியே நான் வந்து கரெக்டாக கொஞ்சமாக இருந்தது, அதை நான் எடுத்து சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொடுத்துட்டு தூங்க போயிட்டேன். நெக்ஸ்ட் டே எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி இன்னொரு வீடியோ நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.